வணக்கம். திருநாவுக்கரசு பெருமான் மிகப்பெரிய சிவஞானம் சித்தி கொண்டவர். ஆனால் ஒரு காலத்தில் சமண மதத்தை பின்பற்றினார். மகேந்திரவர்ம பல்லவன் காலத்தில் இவர் சமண மதத்தில் ஒரு மிகப்பெரிய பிடிமானம் கொண்டவராக அதை பின்பற்றக்கூடியவராக இருக்கார். ஆனால் இவனுடைய தமக்கை, அதாவது அக்கா திலகவதியார் என்ன பண்ணுறாங்க, திருஞான சம்பந்தரை எப்படியாவது நம்ம மீண்டும் சைவ சமயத்தை பின்பற்றக்கூடியவராக மாற்ற வேண்டும் அப்படி சொல்லிட்டு ஒரு பெரிய முயற்சி பண்ணுறாங்க. அதன் காரணமாக நாவுக்கரசர் சமணத்தை விட்டு சைவத்தை பின்பற்ற ஆரம்பிக்கிறார். மன்னனுக்கு கோபம் வந்துடுது. நான் சமணத்தை பின்பற்றுறேன், என்னுடைய ஆள் யாராக இருந்தாலும் எனக்கு கூட இருக்கவங்க எல்லோரும் என்ன பண்ணணும், சமணத்தை தானே பின்பற்றணும், எப்படி சைவத்தை பின்பற்றலாம் அப்படி சொல்லிட்டு மரண தண்டனை விதிக்கிறார். யாருக்கு? திருநாவுக்கரசருக்கு, மகேந்திர பெருமாள். உடனே திருநாவுக்கரசர் பெருமான் பாடுறாரு, நீங்கள் இன்றைக்கி வந்த பாடல்கள் நம்ம தேவாரத்தில் பார்க்கணும். யாமாருக்கும் குடியெல்லும் நமனை அஞ்சோம், எமனையே பயப்பட மாட்டோம். நீ எல்லாம் யார், நாங்கன்னா உனக்கு குடிமகனா? நான் யாருக்கு குடிமகன்? சிவபெருமான் தான் குடிமகன். தனக்கும் அரசனுக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லைங்கிற அடிப்படையில் அந்த பாட்டை எழுதுகிறார். பயங்கரமான கோபம் வந்துடுது. அப்போ என்ன பண்ணுறாரு, சுண்ணாம்பு காலவாயில் போட்டு அதில் மேல் புறத்தை மூடிடணும் அப்படி சொல்லிட்டு அதில் இது பண்ணுறாரு. சுண்ணாம்பு காலவாய், சுண்ணாம்பு ஒரு துளி எச்சா போனாவே வாயெல்லாம் எவ்வளோ புண்ணாயிடுது நமக்கெல்லாம் தெரியும். வெத்தலை போடுறம்போது சுண்ணாம்பு காலவாயில் கொண்டு போனால் எலும்பு கூட மிஞ்சாது. அப்பேற்பட்ட சுண்ணாம்பு காலவாயில் கொண்டு போய் நாவுக்கரசரை போட்ட உடனே நாவுக்கரசர் பாடுறாரு, மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசுதென்றலும் வீங்கிள வேனிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நிழல். அதாவது ஈசனுடைய நீழல், அதாவது ஈசனுடைய பாதங்கள் ஈசனுடைய இதில் இருக்கும்போது எப்பேற்பட்ட ஒரு இடமும் மாறிவிடும். எப்படி மாறிடுமா? அப்படியே வீணை வாசிக்கிற மாதிரியான ஒரு இடத்துல, ஒரு மாலை தென்றல் வீசக்கூடிய ஒரு ஏரி குளம் போன்ற இடத்துல உட்கார்ந்துருக்கக்கூடிய மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறாரு. எங்கே? சுண்ணாம்பு காலவாயில். 7 நாட்கள் கழித்து அந்த சுண்ணாம்பு காலவாயை எடுத்து பார்த்தா திருநாவுக்கரசர் எந்த விதமான துன்பமும் இல்லாமல் அப்படியே மேலே வர்றார். அப்போது சுண்ணாம்பு காலவாயிலிருந்து திருநாவுக்கரசர் என்ன ஆயிருக்காரு? உயிர் தெழுந்திருக்கிறார். அப்போ உயிர் தெழுந்தவர் ஒரு உலகத்தில் யாரோ ஒருத்தர் மட்டும் இல்லை, இந்து தர்மத்தில் இது மாதிரி பலர் உயிர் தெழுந்திருக்கிறாங்க. ரெண்டாவது என்ன பண்ணுறாங்க, விஷம் கலந்த உணவை கொடுக்குறாங்க. சமணரெல்லாம் சேர்ந்து கொண்டு அரசன் சொன்ன உடனே விஷத்தையெல்லாம் கொடுக்குறாங்க. ஆனாலும் கூட அந்த விஷத்தையே என்ன பண்ணுறாரு சிவபெருமான், என்ன பண்ணியிருக்காரு, விஷத்தை சாப்பிட்டாரு. அம்மா கழுத்தை பிடிச்சிட்டாங்க, திருநீலகண்டன் சொல்லிட்டு. அது மாதிரி நீலகண்டனே விஷத்தை கொண்டிருக்கான், நமக்கு என்னன்னு சொல்லிட்டு அந்த விஷத்தை சாப்பிட்றாரு. ஆனால் அவருக்கு ஒன்றுமே ஆகிறதில்லை. மேலும் கோபம் கொண்ட அரசர் என்ன பண்ணுறான், அவரை யானையை கொண்டு இடறச் செய்கிறோம். யானை இடறச் செய்கிறதுன்னு என்ன தெரியுமா அர்த்தம்? பள்ளம் தோண்டி உள்ள ஆளை இறக்கி வச்சுட்டு மண்ணை போட்டு மூடிடுவாங்க. தலை மட்டும் இருக்கும். தலை மட்டும் ஃபுட்பால் மாதிரி இருக்கும் வச்சுக்கோங்க. யானை என்ன பண்ணும், அந்த தலையை ஒரே நசுக்கிடும். இதுதான் அந்த யானையை அந்த இடறச் செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ என்ன பண்ணுறாரு, உடனே எப்படி அந்த பாட்டு சுண்ணாம்பு காலவாயில் இருக்கும்போது பாட்டு பாடினாரோ, அதே போல் விஷம் கொடுக்குறம்போது பாட்டு பாடினாரோ, அதே போல் சிவபெருமானை நினைத்து கண் வெண் சந்தன சாந்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருப்பதியை இதை பாடுறாரு. அப்படியே வரக்கூடிய அந்த யானை என்ன பண்ணுது, சிவனே கதி அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணால் பாகர்கள் என்ன பண்ணுறாங்க, அந்த எப்படியாவது போய் மன்னனுடைய உத்தரவில் யானை பாகர் கொண்டு போய் எப்படியாவது அவரோட தலையை இது பண்ண கூட திமிரி போய் யானை என்ன பண்ணிடுது, அப்படியே ஓடிடு. அப்போது யானையை கொண்டும் அவரால் என்ன பண்ண முடியல, அவரை கொல்ல முடியல. நடுக்கடலில் கொண்டு போய் அவர் என்ன பண்ணான், நடுக்கடலில் பெரிய கல்லை கட்டி அவரை சமுத்திரத்தில் இறக்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். அப்போ நடுக்கடலில் கொண்டு போய் பெரிய கல்லை கட்டி அவரை தள்ளி விட்டுறாங்க. அப்போ சொற்றுணை வேதியன் சோதிவானவன் தொற்றுணை திருந்தடி பொருந்த கைதொழ அப்படின்னு சொல்லிட்டு பதிகம் பாடுறாரு. கல்லே போட்டாக மாறிடுது, தெப்பமாக மாறிடுது. இப்படி மாறி திருப்பாதிரி புலியூருங்கிற இடத்துல அப்படியே கரையேறார். கரையேறும் போது அங்கே இருக்கக்கூடிய அடியார்கள், சிவனை வணங்கக்கூடியவர்கள், சிவனடியார்கள்லாம் அவரை அப்படியே அழைத்து கொண்டு போய் அவரை வணங்கி வரவேற்கிறார்கள். ஸோ இந்த மாதிரி இந்த 4 தடவை 5 தடவை திருநாவுக்கரச பெருமான் உயிர் தெழுந்ததுனால சைவம் தழைத்தது, தமிழ் வளம் தழைத்தது. தமிழில் பாடினார் ஏகப்பட்ட பாட்டு. அவர் சிவனை நினைத்து உருக்கமாக பாடினால் உயிர் பிழைக்க முடியும், உயிர்த்து எழ முடியும். இதுதான் இந்து தர்மத்தினுடைய வரலாறு. உயிர் தெழுந்தார், உயிர் தெழுந்த பிறகு அது பண்ணார், இது பண்ணார். நம்ம தர்மத்தில் உயிர் தெழுந்தவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அதனால் இந்த உயிர் தெழுந்தவர்களுடைய வரலாற்றில் முதல் திருநாவுக்கரசர். வணக்கம்.